அறிவிப்பை விடுறாங்க. அதாவது குடிய நிப்பாட்டுங்க. ஏன்னா, நாங்க இன்னுமே அதிகமான அதாவது இன்னுமே அதிகமான பாய்சனஸ ஆல்கஹால்ல கலக்கப் போறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. இந்த ஒரு அறிவிப்ப 1924ல அறிவிக்கிறாங்கங்க. சரி, எந்த மாதிரியான நச்சுக்கள கலக்குறாங்க? பென்சால், பாதரசம், இன்னுமே இத விட அதிகமான நச்சுக்களைக் கொண்ட கலவைகள ஹியூமன் குடிக்கக்கூடிய மதுல இந்த காலகட்டத்தில நடந்த இந்த சம்பவங்கள ஒரு கெமிஸ்ட் வார் அப்படின்னே குறிப்பிடலாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் இந்த மாதிரியான கொலை முயற்சியில ஈடுபடுறதா மக்கள் அனைவரும் கவர்மெண்ட்டுக்கு எதிரா குரல் கொடுத்தாங்க. சார்லஸ் நோரிஸ் அப்படின்ற சீஃப் மெடிக்கல் ஆஃபீசர் நியூயார்க் சேர்ந்தவரும், அலெக்சாண்டர் கேட்லர் சீஃப் டாக்ஸிகாலஜிஸ்ட் இவங்க 2 பேரும் ரொம்பவே கவர்மெண்ட்டுக்கு ஆப்போனன்ட் தெரிவிக்கிறாங்க. கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாகுறாங்க. ஆனால் சந்தையில இருக்க ஆல்கஹால் வரத்தும் குறையல, மக்கள் குடிக்கிறதையும் நிறுத்தல. இந்த சம்பவங்கள குறித்து ரொம்பவே விளக்கமா சார்லஸ் நோரிஸ் அவருடைய "திஸ் ஃபேண்டாஸ்டிக் இண்டிக்மெண்ட் ஆர் எ ஸெயின் எக்ஸ்டெர்மினேஷன்" அப்படின்ற ஒரு பேசேஜா வெளியிடுறாரு. ஆயிரக்கணக்கான மக்களோட இறப்புக்கு பின்னாலும் பணக்கார வர்க்கத்தினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய தேவைக்காக அதிக பணம் கொடுத்து இல்லீகலா இந்த ஒரு ட்ரிங்கை வாங்குறாங்க. யுஎஸ்ல மட்டும்தாங்க இந்த ஆல்கஹால் ப்ராஹிபிஷன். கரிபியன், கனடா, மெக்சிகோ மற்ற யூரோப்பிய நாடுகள் எல்லாம் மது லீகல் தான். ஸோ அதனால நிறைய கம்பெனி அண்ட் ஏஜென்சிஸ் இருந்தாங்க. இந்த பணக்கார வர்க்கத்தினரை அங்கே அழைச்சி போகிறதுக்கும், இல்லை அங்கே இருந்த மதுக்களை இல்லீகலாக இங்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுறதுக்கும் நிறையவே ஆட்கள் இருந்தாங்க. போதைக்கு அடிமையான மக்கள் மாற்று வழிகளை தேடினாங்க. அதனால மதுபானத்தில் இன்னுமே கிக்க கூட்டுறதுக்காக நியூரோடாக்சின் அமிலம், அமியோட்ரோபிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ் இந்த மாதிரியான அமிலங்களை பயன்படுத்துனாங்க. இதனால் கொஞ்ச நாட்கள்லேயே முடக்குவாத குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் மக்கள் அதை போலியோ அப்படின்னு நினச்சாங்க. என்ன சரே, இந்த பக்கம் வந்தால் தானே அடிக்கிறீங்க, நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே மாரிஸ்வானா பக்கம் போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் உஷாராகி பாரக்வாட் ஸ்ப்ரேயிங் அப்படின்ற ஒரு விஷயத்த மாரிஸ்வானா மேலே பண்ணுறாங்க. மாரிஸ்வானானா ஃபஸ்ட்டு என்ன? மாரிஸ்வானா கஞ்சா. ஆமாங்க, கஞ்சா பக்கம் மக்கள் எல்லாரும் போகும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பாரக்வாட் அப்படின்ற கொடிய வகையான களைக்கொல்லியை அந்த ஒரு குறிப்பிட்ட செடியில் ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. இதன் மூலியமா இது மட்டும் இல்லைங்க, 2,90, ஓபியம் இந்த மாதிரியான களைக்கொல்லிகளை பயன்படுத்தி கஞ்சாவோட அறுவடையை தடை செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1920ல் 18ஆம் அமெண்ட்மெண்ட் த ப்ராஹிபிஷன் கிரியேஷன் அண்ட் சேல் ஆஃப் ஆல்கஹால் நடைமுறையில் இருந்தப்பையும் மக்கள் மாற்று வழியை தாங்க தேடினாங்க. அப்படியே அவங்க கண்டுபிடிச்ச மாற்று வழி தான் ஸ்பீக்கிசிஸ். இதை பற்றி உங்கள் யாருக்காச்சும் ஆமாங்க, மாற்று வழி தான் ஸ்பீக்கிசிஸ். ஓகேங்க, ஸ்பீக்கிசிஸ்னால் என்ன? அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராஹிபிஷன் ஆல்கஹால் ஆக்ட் கொண்டு வந்தப்போ மக்களோட நடைமுறைகள் என்னவா இருந்தது, கவர்மெண்ட்டோட இன்னும் பல நடைமுறைகள் என்னவா இருந்தது, என்னென்ன வழியெல்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்றத பற்றி பார்ட் 2 வீடியோவில் ரொம்பவே இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் பார்க்கலாம். அண்ட் மொத்தம் நம்மளோட கவர்மெண்ட்டும் இந்த ப்ராஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் ஆல்கஹால் கொண்டு வந்தால் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஸ்டே டியூன்ட், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க.